அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமண ஒப்பந்தத்தை உறுதியாக நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற தொடரிலே சில செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். கணவன் மனைவியராக வாழக்கூடியவர்கள் கணவன் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிகளை நாம் முன்னரே பார்த்துவிட்டோம். மனைவியராக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய பேராசையின் காரணமாக, அவர்கள் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுவதன் காரணமாக தங்களுடைய கணவர்களை தவறான வழியிலே பொருளீட்டுவதற்கு அவர்கள் தூண்டி விடுகிறார்கள். இதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பதை கடந்த தொடரிலே நாம் பார்த்தோம். இயற்கையாகவே அமைந்திருக்கக்கூடிய இந்த பேராசையிலிருந்து எப்படி விடுபடுவது? பேராசைப்படக்கூடாது என்று சொன்னால் உடனே பேராசைப்படாமல் இருக்க மாட்டாங்க. பேராசைப்படக்கூடாது என்று சொன்னால் அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன மாதிரி நம்ம நடந்து கொண்டால் அது நமக்கு வராது. இதை ஆண்களும் பெண்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் பெண்கள் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் ரொம்ப அதிகமாக ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் செல்வத்தில். அப்போ இந்த பேராசை வரக்கூடாது என்று சொன்னால் அதற்கு சில அறிவுரைகளை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. என்ன அறிவுரை? இந்த பேராசை வருவதற்குரிய அந்த எண்ணத்தை தூக்கி எறிய வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் ஒரு எல்லையில் நாங்கள் திருப்தி அடைஞ்சிருவோம்னு யாராவது சொல்ல இயலுமா? நம்ம ஆசைப்படுறோம், 1 கோடி, ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறோம், 1 கோடி ரூபா வந்து விட்டது, இனிமேல் எனக்கு போதும், இனிமேல் எனக்கு சல்லி காசு தேவையில்லை என்ற ஒரு மனநிலை நமக்கு வந்து விடுமா? வராது. 10,000 கோடி வந்து விட்டது, இதோடு நம்ம திருப்தி அடைஞ்சிருவோம், அடைவோமா? அடைய மாட்டோம். அப்போ அளவுக்கு அதிகமாக தாறுமாறாக எவ்வளவு இருக்குது என்று நமக்கு தெரியாத அளவுக்கு கூட செல்வம் குவிந்தாலும் அதோட திருப்தி அடைஞ்சிருவோம்னு சொன்னால் நீங்கள் அதை ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். எவ்வளோ வந்தாலும் திருப்தி வராது. கோடி வச்சுக்கிறவன் இன்னொரு கோடிக்கு ஆசைப்படுறான், 1000 கோடி வச்சுக்கிறவன் இன்னொரு 1000 கோடிக்கு ஆசைப்படுறான், 10,000 கோடி வச்சிருந்தா 20,000 கோடிக்கு ஆசைப்படுகிறான், 2 ரூபா வச்சுக்கிறவன் 4 ரூபாய்க்கு ஆசைப்படுகிறான். இது எங்கேயாவது முடியுமா? ஒரு இலக்கை நோக்கி நம்ம போனால் அது முடிஞ்சிரும்டா போய்கிட்டே இருக்கலாம். முடியாது. இது ஒரு நோய். இப்படி அளவுக்கு அதிகமாக நம்ம ஆசைப்படுவது அது ஒரு நோய். நம்ம எவ்வளோ வந்தாலும் நம்ம திருப்தி அடைஞ்சிடவா போகிறோம்? அல்லாஹ் அழகா நம்மள்ட்ட சொல்லித்தர்றான், அல்ஹாக்குமுத் தகாசுர், இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்கிற இந்த பேராசை உங்களை நாசமாக்கி விட்டது, இறை நினைவிலிருந்து திசை திருப்பி விட்டது. இது எது வரைக்கும் இருக்கு? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபுருஸ்தானுக்கு போற வரைக்கும், அடக்க ஸ்தலத்துக்கு போற வரைக்கும் இது போவாது. உனக்கு பேராசை இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீர்களே, ஆனால் அது சாவுற வரைக்கும் போகாது. அப்ப எது அது தீர்வை இல்லையோ அதை நம்ம லிமிட் நம்மளா தான் பண்ணிக்கிறணும், நம்மளாகத்தான் பண்ணிக்கொள்ள வேண்டுமே தவிர இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்லிட்டே இருந்தா அதுதான் வாழ்க்கையா போயிடும். எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நம்மிடமிருந்து எடுபட்டு போவதற்கு இந்த பேராசை காரணமாகிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்கத்தினால ஒரு நதியே ஓடுது. நதி ஓடுதுன்னா என்ன? தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு, தங்க தண்ணி, அள்ளி அள்ளி தங்கத்தை யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரியான ஒரு நதி ஒரு மனுஷனுக்கு சொந்தமா இருக்கிறது. ஆறு மாதிரி வந்துகிட்டே இருக்குது, அல்ல அல்ல வந்துகிட்டே இருக்கிறது. இது மாதிரி ஒரு மனிதனுக்கு தங்க ஓடை, தங்க நதி சொந்தமாக இருந்தால் அப்ப அவன் சொல்லுவானா, இது மாதிரி இன்னொன்று தான் நல்லா இருக்குமே, இல்ல அஹப்ப அன் யகூன லஹு வாதியானி மின் தஹபின், ஒரு தங்க ஆறே அவனுக்கு ஓடிக்கொண்டிருந்தா கூட இது ஒன்று தானே இருக்குது, இன்னொரு ஆறு இருந்தா என்ன நல்லா இருக்குமேன்னு சொல்லுவானா. அப்ப என்ன, எங்க நம்ம திருப்தி அடைய போறோம்? இந்த பேராசைப்படக்கூடிய நினைக்கணும், இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. ஓரளவுக்கு சாப்பிடக்குள்ள எல்லாம் தந்திருக்கிறானா அல்ஹம்துலில்லாஹ்னு நினைத்து கொள்ளணுமே தவிர இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இதை கூட்டணும் பெருக்கணும்னு போனோம்னா அவ்வளவுதான். அப்ப இது இந்த ஒரு பாடத்தை நம்ம மனசுல வச்சுக்கிறணும். என்ன பாடம் இது? எவ்வளவு அடங்கவா போகுது? இதுக்கு ஏதாவது ஒரு லிமிட் இருக்குதா? திருப்தி அடைஞ்சிருவோமா? சோறு திங்கிறோம், கோடீஸ்வரனா இருந்தாலும் அந்த அரைக்கப்படி சோறு தான் திங்க முடியும், பணக்காரனாக்க தின்னுகிட்டே இருக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு லிமிட்ல முடிஞ்சு போயிடும். அப்ப அணிகிறது இருக்குது, ஒரு டெய்லி ஒரு சட்டை அணிஞ்சா கூட 360 சட்டை தான் அணிய முடியும், அதுக்கு மேல முடியுமா? அப்ப எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்கிறது, இதுக்கு லிமிட் கிடையாது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு சொல்வதற்கு எவ்வளவு வந்தாலும் அடங்க மாட்டேங்குது, எல்லாமே அடங்கிருது. உலகத்துல எந்த விஷயமாக இருந்தாலும் போதும், கல்யாண வீட்டில் போய் தின்னுட்டு இருக்க முடியுமா?
எத்தனை வகையான சாப்பாடா போதுன்றோமா இல்லையா? ஆரம்பத்தில் இந்த சட்டியை தின்னலாம்னு சொல்லி உட்கார்ந்தா கூட 2 இலை போட்டோன்னு என்ன ஆயிருது, முடிஞ்சு போச்சு. அப்ப எல்லாத்துலயும் நம்ம வந்து நிறைவடைஞ்சிடறோம். ஆனா இன்னும் வேணும் வேணும்னு இந்த ஆசை மட்டும் என்ன செய்யறது இல்ல, நிறைவடைவது கிடையாதுங்கிறத நம்ம கவனத்தில் கொண்டோம்னு சொன்னா, நம்ம ஓவரா தான் வீணாக்கிட்டு இருக்கிறோமோ, நிம்மதி நம்மளா கெடுத்துக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இரண்டாவதாக இந்த பேராசையிலிருந்து விடுபடுவதற்கு இரண்டாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், ஒரு மனிதன் எவ்வளவுதான் இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்கு தானே செல்வம். ஒரு எல்லைக்கு மேல் அனுபவிக்கலாது. ஒரு எல்லை வரைக்கும் தான் நீங்க என்ன செய்யலாம், ஒரு காரை வச்சுக்கிறீங்க, 10 கார் வச்சுக்கிறீங்க, ஒரு 2 அரண்மனை பங்களா வச்சுக்கிறீங்க, இப்படியே போனாலும் கூட சில உங்களை அனுபவிக்கிற அவ்வளவுதானே முடியும். அதுக்கு மேல இருந்தா காப்பாத்துறதா உங்க வேலையா இருக்குமே தவிர மனிதனுக்கு அனுபவிக்க இயலுமா? எத்தனை ஆயிரம் கோடி, பல்லாயிரம் கோடி வச்சிருந்தான்னு சொன்னா அந்த கோடியை கொண்டு அவன் என்ன செய்ய இயலும், என்ன செய்வாங்கிறேன். வாங்கி போட்டா கூட ஒரு நாளைக்கே போய் பார்க்க இயலுமா? ஒரு நாளைக்கே போய் குடியிருக்க இயலுமா? 1000 அரண்மனையை கட்டி வச்சான்னு சொன்னா டெய்லி ஒரு அரண்மனைக்கு போயிட்டு இருக்க முடியுமா? அப்ப எவ்வளவு இருந்தாலும் ஒரு எல்லை வரைக்கும் தான் நமக்கு அனுபவிக்க இயலுமே தவிர அதுக்கு மேல அனுபவிக்க இயலாது. என்ன ஒரு சொல்லிக் கொள்ளலாம், எனக்கு பணம் இருக்கிறது அப்படி, ஆனா அதை வச்சு கஷ்டங்கள் தான் இருக்கிறது. அவன் வந்துருவானோ, இவன் வந்துருவானோ, திட்டு போய் வந்துருவானோ, அரசாங்கத்திலிருந்து வந்து நுழைஞ்சிருவாங்களோ என்கிற மாதிரியான ஒரு பயங்களும் அதுதான் ஏற்படுமே தவிர அனைத்து நம்ம அனுபவிக்க இயலுமா? இப்படி நினைச்சு பார்க்கணும். ஆசைப்படுவோம், ஆசையை லிமிட் பண்ணால் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. பேராசையா போனா தான் அனுமதி கிடையாது. பேராசைனா என்ன, தாறுமாறு ஆசைப்படுற, என்ன வந்தாலும் திருப்தி அடையலைங்கிற மாதிரி போய் கொண்டிருந்தால் அது தவறு. நம்ம தான் லக்கான் போட்டுக்கொள்ளணும். இதுக்கு மேல வந்தா அல்லாஹ் தந்தா தரட்டும் போதும் அல்ஹம்துலில்லாஹ் என்கிற மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துடணும். சரி, இவ்வளவு நிறைய ஆசைப்படுறோம். சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டா தப்பு கிடையாது, அணிகிறதுக்கு ஆசைப்பட்டா தப்பு கிடையாது, ஏதோ மார்க்கத்துக்காக தான தர்மங்கள் செஞ்சு நன்மைகள் அடைவதற்காக வேண்டி கொஞ்சம் பணம் இருந்தால் நல்லது ஆசைப்பட்டா தப்பு கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே இருந்து ஆசைப்பட்டோம்னு சொன்னால் எவ்வளவு கோடி இருந்தாலும் திடீர்னு மண்டையை போட்டால் என்ன பண்ணுறது, கொண்டு போயிட முடியுமா? போட்டுன்னு போட்டு போயிடுவோம். இவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ இருக்கும்னு தெரியாமல் செத்து போனவங்களாம் நிறைய பேர் இருக்கிறான். புதைச்சி வச்சு போடுவான், யாருக்கும் தெரியாமல் போயிடுவான். அவன் பிள்ளைகளை கூட கிடைக்காது. பாயில் புதைச்சி வச்சவன், தலைவானில் புதைச்சி வச்சவன், மெத்தையை சுட்டு தெருவில் போட்டுருவாங்க. சொத்துக்களை எல்லாம் வந்து பொண்டாட்டி கொடுக்காம பிள்ளையை கொடுக்காம சேர்த்து வச்ச எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் புதையல் அந்த காலத்தில் வச்சாங்க பாருங்க. இதெல்லாம் வாரிசுகளுக்கு சேர்ந்துச்சா? சேரலை. அப்போ எங்கே இருக்குது, என்ன இருக்குது, யார்கிட்ட கொடுத்தா, இவன் கடன் வாங்கினா, இவன் கடன் கொடுத்தான், ஒன்றும் சொல்லாமல் போய் சேர்ந்துருவான். அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன கொண்டு போயிடவா போகிறோம்? மரணம்னு ஒன்று இருக்கிறது. அது இப்போ வரலாம், நாளைக்கு வரலாம், நாளை கழிச்சு வந்துடலாம். அப்போ நம்ம எதுக்கு ஒரு ஓவரா போட்டுட்டு இது பண்ண வேண்டி இருக்கிறது? வாழ்வதற்கு ஆசைப்படுவோம், ஓவரா போட்டு ஆசைப்பட்டோம்னு சொன்னால் தப்பு செய்ய சொல்லணும். ஓவரா பேரசை வந்து என்ன செய்யணும், எப்படி எனக்கு 2 கோடி வேணும்னு நிற்க கூடாது. ஒரு நெறிப்படி, ஒரு முறைப்படி எல்லாம் தந்தா வாங்கிக்கிடுவோம். எப்படியாவது அந்த மாதிரியான ஒரு எண்ணங்களை, மரணம் இருக்கிறது, நம்ம எடுத்துக்கொண்டு போக மாட்டோம். எவ்வளவு இருந்தாலும் அனைத்தையும் யாராலும் அனுபவிக்க முடியாது, எவ்வளவு வந்தாலும் நம்முடைய மனசு திருப்திப்படாது. இப்படி நம்மளை புரிந்து கொண்டோமையானால் நம்முடைய ஆசை வந்து ஒரு கட்டுக்குள்ள வரும். இதை விட முஸ்லிம்களாகிய நமக்கு பேராசையிலிருந்து விடுபடுவதற்கு அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு அருள்னு ஒன்று இருக்கிறது. அதை நம்ம நம்பணும்னு சொன்னா பேராசை வராது. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்பர்ல நம்பிக்கை வைக்கிறோம். 1000 பெருசா 10,000 பெருசாண்டா 10,000 பெருசுமோ, 1000 ரூபா பெருசா 10,000 ரூபா பெருசா, 10,000 ரூபா தான் பெருசு. நம்பர் மேல நமக்கு மரியாதை இருக்கிறது. 100 பெருசா 10 பெருசாண்டா 100 பெருசுன்னு சொல்லுவோம். ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா மறைமுகமான ஒரு அருள் வச்சிருக்கிறான். 100ல இல்லாத ஒரு அருள் வந்து 10ல் வச்சிருப்பான்ல. ஒரு ஆளுக்கு 100 ரூபாய் எல்லாம் கொடுத்துருவான். அந்த 100 ரூபாயை கொண்டு அவர் 2-4 பேர் குடும்பத்தில் வீட்டில் இருப்பாங்க, 4 பேருக்கு சாப்பிட முடியாது. ஒரு ஆளுக்கு அல்ல 10 ரூபாயை கொடுப்பான், 4 பேரும் சாப்பிடுவாங்க வயிறார. அப்போ 10 ரூபாயை கொடுத்து 4 பேர் சாப்பிடக்கூடிய 10 ரூபாயும் இருக்கிறது, 100 ரூபாயினால 4 பேர் சாப்பிட முடியாதும் இருக்கிறது. அப்போ இப்போ எது பெருசு? இப்போ 10 தான் பெருசு. 100 கொண்டு ஆகாத ஒரு காரியம் 10 கொண்டு ஆகுமையானால் அப்போ 10 பெருசா போகுது. அப்ப நம்ம நம்பரை மட்டும் பார்க்கிறோம். அந்த நம்பருக்குள்ள அல்லாஹ்வுடைய மறைமுகமான ஒரு அருள் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா நம்ம கணவர் 100 ரூபாயை தரட்டுமே, அதுல அவன் பரக்கத்தை தருவான். 100 தேவைக்கு தானே ஆசைப்படுறீங்க, தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறது இன்னும் கொஞ்சம் ரூபாயை கொண்டு தான் நிறைவேறணுமா? அந்த ரூபாய்க்குள்ள 200 ரூபாய் வேலையெல்லாம் வச்சு போடுவானே, அந்த 100 ரூபாய்க்குள்ளேயே 10,000த்துக்குள்ள வேலையை வச்சிருவானே. அப்ப முஸ்லிம்களாகிய நம்ம முதல்ல நம்ப வேண்டியது பரக்கத்து என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் இந்த பரக்கத்தை அடைவதற்கு சில கண்டிஷன் இருக்கு, எல்லாத்துக்கும் கிடைக்காது. இந்த பரக்கத்தை அடைவதாக இருந்தால் அதுக்கு சில கண்டிஷன்கள்லாம் இருக்கிறது.
அந்த கண்டிஷன் என்னன்னு நம்ம வழங்கி கொண்டோமோ அது மாதிரி நம்ம நடந்து கொண்டோமே, ஆனால் நம்மளை அறியாமலேயே கிடைக்கிறது எவ்வளவா இருந்தாலும் அது நமக்கு மிச்சமா இருக்கும். கொஞ்சமாவே கிடைக்கலாம், அதுல மிச்சப்படும். ரொம்பவே கிடைக்கலாம், அது பத்தாம போயிடும். அப்போ ரொம்ப கிடைச்சி பத்தாம போறது நமக்கு சிறந்ததா, கொஞ்சமா கிடைத்து தேவையெல்லாம் பூர்த்தியாகி அதுல கொஞ்சம் மிச்சமாவது சிறந்ததா? மிச்சமாவது சிறந்தது. அப்ப இதை அடைவதற்கு முதல்ல பரக்கத்தை நம்ம நம்பணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதாரணத்துக்கு சொன்னார்கள், இன்ன பிஸ்ஸுஹூரி பரக்கா, சஹர் செய்றீங்கல்ல நோம்புல, அதுல பரக்கத்து இருக்குண்டாங்க. அனுபவிக்கல இல்லையா? அது சாப்பிட்றக்குள்ள நேரமா 3 மணிக்கு எந்திரிச்சு உள்ள எடுக்குமா? எத்தனை வகை செஞ்சு வச்சாலும் வழக்கமா சாப்பிட்டு பழகுன நேரத்துல தான் சாப்பாடு எடுக்கும். உழைச்சி கிழைச்சிட்டு போய் உட்கார்ந்து தான் சோறு எடுக்கும். தூங்கிட்டு எந்திரிச்சு உட்கார்ந்தா சோறு எடுக்குமா? தூங்கிட்டு சும்மா ஒண்ணுமே வேலையை உடம்புக்கு வேலை கொடுக்கலையே, 3 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து திண்டம்னு சொன்னா எத்தனை வகையை வச்சாலும் மற்ற நாட்கள்ல சாப்பிட்ற பகல் நேரத்தில் திங்கிற அளவு திங்கலாமா? உங்களுக்கு பகல் நேரத்தில் ஓடி ஆடி உழைச்சிட்டு வந்து உட்காருவீங்க, வயிற்ற கிள்ளும் பசி. அப்ப என்ன செய்யும்? எப்பவும் சாப்பிட்ற ஒரு மடம் கூடுதலாக சாப்பிட்ற முடியும். கொஞ்சம் ருசியான சாப்பாடு வச்சிருந்தாங்கன்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற முடியும். அந்த நேரம் வந்து சாப்பிட்றக்குரிய நேரமும் கிடையாது, தூங்கி வேற எந்திரிச்சிருக்கிறோம், உடம்புக்கு தேவையும் படாத ஒரு நேரமா இருக்கிறது, உழைப்பு நம்ம செய்யல, பசிக்கவும் இல்லை. அப்படிங்கும்போது எப்பவும் சாப்பிட்றதை விட எத்தனை வகையான டேஸ்டா நம்ம செஞ்சாலும் எப்பவும் சாப்பிட்றதை விட குறைவாகத்தான் அந்த நேரத்தில் நமக்கு சாப்பிட முடிகிறது. அந்த கொஞ்சம் சாப்பாடு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் 14 மணி நேரம் 13 மணி நேரம், வைகையிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் தாக்குப்பிடி, அதான் பறக்கத்துங்கிறது. அந்த சாப்பாடை கொண்டு என்ன என்ன நடக்குமோ அது நடக்காம 3 மடங்கு சாப்பாடுடைய வேலையை செய்தா இல்லையா? அந்த ஒரே ஒரு சகர் நேரத்தில் நீங்கள் சாப்பிடுவது வந்து காலை சாப்பாடு சாப்பிடாத பலவீனத்தை உங்களுக்கு தரமாட்டேங்குது. பகல் சாப்பாடு சாப்பிடாதனால ஏற்படக்கூடிய பலவீனம் இல்லை. எல்லா வேலையும் பார்க்கணும், படிக்கிறான், வேலை செய்கிறான், கடைக்கு போகிறான். எந்த ஒரு வேலையும் என்ன செய்ய ஒரு நாளைக்கு வந்து ட்ரெயின் மாறுறதுனால ஒரு வித்தியாசமாக தெரியும், ஒரு நாள் 2 நாளைக்கு, அப்புறமா தான் நார்மலாக போயிடும். அது நம்ம வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிரும். அப்போ இது பறக்கத்தா இல்லையா? அந்த சாப்பாட்டை வந்து சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு 3 வேளை சாப்பாட்டுக்கு ஈடாகுமா? 14 மணி நேரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அதனுடைய இழப்பை வந்து தாக்கு பிடிக்குமான்னா சயின்டிஃபிக்காக தாக்கு பிடிக்காது, அறிவியல் படி நிற்காது, பத்தாது. இந்த உணவு வந்து இவ்வளோ பெரிய வேலைக்கு பத்தாதுன்னு சொல்லுவான், ஆனால் பத்துது நமக்கு. சில குடும்பங்களில் நம்ம தான் வகை வகையாக சாப்பிட்றோம். கிராமங்களுக்கு போனால் சகரில் போய் பழைய சோறு சாப்பிடுவாங்க, அதில் என்ன ஊட்டச்சத்து ஒன்றுமே கிடையாது. அது மாதிரிலாம் இருக்கிறது. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு படுத்திருக்கிறாங்க அந்த காலத்தில், அதுலேயே அவங்களுடைய அந்த ஒரு நாள் பொழுது ஓடி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன நினைக்கணும்? பரக்கத்துன்னு ஒன்று இருக்கிறது. நம்ம வயிறை பசி போகிறதுக்கு தானே, டயர்டு இல்லாமல் இருக்கிறதுக்கு தானே சாப்பிட்றீங்க. கொஞ்சம் சாப்பிட்டு பசி அடங்கிருச்சுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தர் வர்றாரு. வந்தவொடனே ஒரு சாப்பாடு கொடுக்க சொல்கிறாங்க. சாப்பாடுனா பால் கறந்து அதான சாப்பாடு, சோறா நம்ம இந்த மாதிரி காலம் கிடையாது. ஒட்டகத்துலேருந்து பால் கறந்து கொடுக்குறாங்க. ஒரு ஒட்டகத்து பால் அப்படி குடிக்கிறாரு. குடிச்சிட்டு ஏப்பம் விட்டு என்ன செய்கிறாரு? இன்னும் கொஞ்சம் தாங்கங்கிறாரு, பத்தலை. மறுபடியும் இன்னொரு ஒட்டகத்து பாலை கறந்து வந்து என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க, அதையும் குடிக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் கொடுங்கங்கிறாரு. ஒரு ஒட்டகம் பால் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. ஒரு மாட்டு பாலையும் நம்ம குடிக்க முடியாது, அதை விட அதிகமாக இருக்கும் ஒட்டகத்தில் வந்து வரக்கூடிய பால். அந்த அடுத்த ஒட்டகத்து பாலையும் குடிச்சு விட்டு மறுபடியும் ஏப்பம் விடுறாரு, இன்னும் கொஞ்சம் வேணுங்கிறாரு. மறுபடியும் கொடுக்குறாங்க. 3 ஒட்டகத்து பாலை நினைச்சிட்டாரு, குடிச்சு விட்டாரு. இருந்தாலும் ஒரு மனநிறைவு அடையலை. அங்கே தங்கி இருந்து அந்த உபசரிச்செல்லாம் பார்த்துட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்ட உடனே மறுநாள் கொண்டே கொடுத்தோம்னா ஒரு ஒட்டகத்து பாலை குடிக்க முடியாமல் போதுங்கிறார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மூமின் இருக்கிறானே அவன் ஒரு வயிற்றுக்கு சாப்பிட்றான், மூமின் இல்லாதவன் 7 வயிற்றுக்கு சாப்பிட்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதே ஆள் அந்த ஆள் தான். அவர் களிமா சொல்றதுக்கு முன்னாடி வந்து 3 மடங்கு சாப்பாடை எடுக்குது அந்த குடலுக்கு, போய்கிட்டே இருக்குது, பத்த மாட்டேங்குது, நிறைய மாட்டேங்குது. ஈமான்கிற இறை நம்பிக்கை வந்த பிறகு அல்லாஹ் என்ன பண்றான்? இந்த ஒரு ஒட்டகத்தினுடைய பால் 3 ஒட்டகத்தினுடைய பால் என்ன வேலையை செய்யுமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அல்லாஹ் வந்து மறைமுகமா அதை உண்டாக்குறான், மறைமுகமா அந்த சக்தியை உண்டாக்குறான், மறைமுகமா அந்த அருளை உண்டாக்குறான். அதனால நமக்கு மிச்சமாகிறது. வேற சமுதாயங்களை விட நம்ம கம்மியாத்தான் சம்பாதிக்கிறோம். நம்ம வச்சுக்கிற மாதிரி நகைகள் யார்ட்டையுமே இல்லை, நம்ம கம்மியாத்தான் சம்பாதிக்கிறோம். நம்ம வச்சுக்கிற மாதிரியான வீடு வாசல்கள் வசதிகள் பொருள்களை பயன்படுத்துறதுலாம் குறைவா இருக்கு மற்றவங்களை விட. மற்றவங்க நம்மளோட கம்மியா இருக்கிறாங்க. ஏன்? மறைமுகமா இல்ல அருள் செய்யறான். நம்ம நினைச்சு பார்க்காத வகையில ஒரு அருள் செய்யறான். ஒரே ஒரு ஆம்பளை மட்டும் சம்பாதிச்சு 50 பேரும் சாப்பிட்றோம், கம்மியான சம்பாத்தியம், அதுக்குள்ள நம்ம எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு பரக்கத்து என்று ஒன்று இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொண்டோம்னு சொன்னா வருவது கம்மியா இருந்தாலும் அது கலங்க மாட்டோம். எப்ப அந்த பரக்கத்து எப்ப கிடைக்கும்? பரக்கத்துன்னா நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம செஞ்சா தானே அது கிடைக்கும்.
முதலாவது எப்போ கிடைக்கும்னு கேட்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பொருளாதாரம் இருக்குத இது ரொம்ப கவர்ச்சியானது. இந்த காசு பணம் செல்வம் இருக்கு பாருங்களேன், இது ரொம்ப ஈர்க்கக்கூடிய, யாரா இருந்தாலும் ஈர்த்துரும். எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தா கூட அவனுக்கு ஒரு விலை வச்சு விலைக்கு வாங்கி போடலாம். ரொம்ப ஒழுக்கமானவன் நேர்மையான அதிகாரின்னு பேர் எடுத்திருப்பான், 1000 ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான், 1 லட்சம் ரூபா கொடுத்தா வாங்கிடுவான். 1000 ரூபாய்க்கு தான் விலை போக மாட்டானே தவிர 1 லட்சம் ரூபாய்க்கு போகாம இருப்பானா? 1 லட்சம் ரூபாய்க்கும் விலை போகலன்னா 10 லட்சம் ரூபா கொடுத்து பாருங்க, அப்படியே வச்சிருவான். அப்போ அந்த தொகை பத்தலைங்கிறது தான் பிரச்சனையே தவிர வாங்காதவன் எவனுமே கிடையாதுங்க. அவ்வளோ ஈர்ப்பு இதில் இருக்கிறது, பணத்தில் அவ்வளோ ஈர்ப்பு, அவ்வளோ கவர்ச்சி இருக்கிறது. இதை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒமன் அகதஹா பி இஸ்ராபி நஃப்ஸின் லம் யுபாரக் லஹு ஃபீ. எவன் ஒருத்தன் அதை பேராசையோட வெறியோட அதை போய் எடுத்துக்கொள்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்ய மாட்டான். யாருக்கு பரக்கத்து செய்வான்? அது கிடைக்கும். ஒரு 100 ரூபா கிடைக்குதா, இதானான்னு கேட்டான்னு வைங்க, பரக்கத்து இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பரக்கத்து வேணும்னா முதல்ல நீ நம்பனு, நான் மறைமுகமா அந்த அருளை தர்றேன், நான் மறைமுகமா அருளை தர்றேன்னு சொன்னா உனக்கு நம்பிக்கை இருக்கணும். அதுல அதுக்கு எப்ப நம்பிக்கை எப்ப வரணும்? உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கணவர் கொண்டாந்து தர்றாரு, இதானாக்கு அப்படி போய் பத்தாது. அதுல எக்ஸ்ட்ரா அல்லாஹ்வுடைய அருள் நாங்க வராது. 1000 ரூபாய் தர்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்தது போதுங்க. 2000 ரூபாய் வேலையை அது செய்யும், 10,000 ரூபாய் வேலையை செய்யும், 1 லட்சம் ரூபாய் வேலையை கூட செய்யும். அப்ப நமக்கு அந்த பொருளாதாரம் கையில என்னைக்கு நீ வாங்குறீங்களோ அப்ப நம்ம மனசு எப்படி மாறனே? அல்லாஹ் தந்தது நமக்கு நமக்கு நம்மளை படைக்க முந்தைய ரிஸ்க் எல்லாம் தீர்மானிச்சிருந்தா இல்லையா, அவன் தானே தர்றான், பொதுவானதா இருக்கும். இதை கொண்டு நமக்கு என்ன ஆகணுமோ நமக்கு தெரியுதோ அவனுக்கு தெரியுமா இல்லையா? நமக்கு என்ன தேவைன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாதா? நமக்கு என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது, அல்லாஹ்வுக்கு தெரியுமா இல்லையா? அப்ப அல்லாஹ்விடம் இருந்து உங்களுக்கு ஒரு தொகை கிடைக்குமே, ஆனா அல்லாஹ் தருவான், மனுஷன் தருவான், புருஷன் தான் தருவாரு. அப்ப கணவரிடம் இருந்து வேற வகையில் உங்களுள்ள ஆண்களுக்கோ ஒரு பணம் கிடைக்குமே, ஆனால் அந்த பணத்தை பெறும்பொழுது என்ன செய்யணுமா? அதாவது போதும், இது அல்லாஹ் தந்தது எனக்கு போதும் என்று சொல்லி பெற்றுக்கொள்வாரையானால் யுபாரக்குலஹு ஃபீஹி, அந்த பணத்தில் அவனுக்கு பரக்கத்து செய்யப்படும். அப்ப இந்த பொருளாதாரத்தை கொண்டாந்து தரும்போது இப்படி எத்தனை பேர் நம்ம சொல்லி இருக்கிறோம்? லாபம் கணக்கு பார்க்குறீங்க, கடையில் கணக்கு பார்க்குறீங்க, 1000 ரூபா ஒரு மாசத்துல கிடைச்சிருக்குது, 1000 ரூபா தானா அப்படி சொல்லக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் 1000 ரூபா தந்துருக்கிறான், 1000 ரூபா அல்லாஹ் தந்துருக்கான், எனக்கு போதும், அல்லாஹ்வுக்கு நன்றின்னு சொல்லிவிடணும். அதுல என்ன செய்யுங்க, உங்களுக்கு தேவைக்கு தானே காசு, உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். இந்த 1000 ரூபாயில் அவ்வளவு நிறைவேறும். கிடைச்சது 1000 ரூபாய் இருந்தாலும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் 10,000 ரூபாய்க்கு தானே ஆசைப்பட்டீங்க, 10,000 ரூபாயில் என்ன நடக்குமோ அதெல்லாம் விட கூட நடந்துவிடும். அப்ப கிடைக்கும். என்ன செய்யறது? ஒண்ணுமே இல்லை, அல்லாஹ்னு தரல, கையில விட்டுட்டான், அம்போடு விட்டுட்டான், 500 தான் கிடைச்சு இன்னைக்கு, இப்படின்னா முடிஞ்சு வச்சு கதை. அல்லாஹ் என்ன பண்ணிடுவான்? அது 500 ரூபாய் வேலையே செய்யாது. 500 ரூபாய் தான் கிடைச்சுன்னு சொன்னா 500 ரூபாய் 50 ரூபாய் வேலையை கூட செய்யாது. அப்ப நம்ம எப்படி நம்மளை மாத்தனே பரக்கத்தை நம்ம ஆசைப்பட்டோம் என்று சொன்னால் நம்ம அதை நம்பணும், நிசமா நம்பணும். நிசமாக அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பரக்கத்தை ஒன்று செய்வான், நம்புறவனுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையா? நீ என்ன நம்பல, உனக்கே அல்லாஹ் பரக்கத் செய்யறான், உனக்கே நம்பிக்கை இல்லை பரக்கத்தில், அப்படியே மறைமுகமா உனக்கு கொண்டாந்து அருள் செய்யணும். இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையை தந்தாலும் 1 லட்சம் ரூபாய் எல்லாம் தந்துவிட்டான், 2 லட்சம் ரூபாய்க்கு நோயை வச்சுவிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைக்கிறீங்க 1 லட்சம் ரூபாய் பெருசுண்டு, 1 லட்சம் ரூபாய் பண்ணி தந்துவிட்டு கிட்னி ஃபெயிலியர் ஆகிவிட்டா 2 லட்சம் ரூபாய் இன்னொரு 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி செலவு பண்ணணும். இது தேவையா நமக்கு? அல்லாஹ் 1 லட்சம் ரூபாயும் தராம 2000 ரூபாய் தந்து கிட்னி ஃபெயிலியர் இல்லாம ஆக்கியிருந்தா 1 லட்சம் ரூபாய் மிச்சம் இல்ல. இப்ப தந்தது 2000 ரூபாய், ஒருத்தனுக்கு 1 லட்சம் ரூபாய் எல்லாம் கொடுத்தான், 1 லட்சத்தை கொடுக்கும் போது 2 லட்சத்துக்கு நோயையும் கொடுத்து விட்டான். இன்னொருத்தனுக்கு 2000 தான் கொடுத்தான், அந்த 2 லட்சம் நோயை கொடுக்கல. யாரு இதுல லாபம் அடைஞ்சவன்? யாரு இப்ப இதுல யாரு அதிக பரக்கத்தை அடைஞ்சவன், அதிக செல்வம் உள்ளவன்? இப்ப யாரு? 1 லட்சம் வாங்கினவன் 1 லட்சம் கடனாளியா போயிருவான் நாளைக்கு. இந்த 2 லட்சம் ரூபாய்க்கு உள்ள வைத்தியத்தை பண்ணிட்டான்னு சொன்னா இன்னும் 1 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி வந்த ஒன்னும் போய் இன்னும் ஒண்ணு தலைக்கு மேல கடனா நின்றுட்டு இருக்கேன். 2000 ரூபாய் வாங்கணும், அப்படியும் செலவழிப்பான், அப்படியும் அனுபவிப்பான், டாக்டர் கொடுக்க தேவையில்லாம போயிடும். இப்ப 2000 பெருசா, அந்த 1 லட்சம் பெருசா? நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம 1 லட்சம் தான் பெருசு நம்ம சொல்லுவோம், அல்லாஹ் நினைத்தால் 2000 பெருசாக்கி விடுவான். அப்ப அந்த சில தேவைகள் தலைக்கு மேல சில தேவைகள் எல்லாம் வச்சு நாசமாக்கி விடுவான், ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவான். எத்தனை சகோதரர்கள் நீங்க பார்க்கணும், ரொம்ப குறைந்த வருமானத்தை பெற்றுக்கொண்டு யார்கிட்டையும் கடை வாங்காம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? அப்படி ஒண்ணு இருக்குது, மறைமுகமான ஒரு அருள் இருக்கு, நம்ம நம்பணும். அல்லாஹ் நினைத்தால் நம்பர் பெருசு கிடையாது. அல்லாஹ் கோடியை தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், 100 தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், அதுல நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகும், நமக்கு அல்லாஹ் நிச்சயமா உதவி செய்வான். முதல் கண்டிஷன் என்ன?
நம்ம வந்து என்ன கிடைக்கிறதோ இதுதானான்னு நினைஞ்சிடக்கூடாது, அதை அலட்சியப்படுத்திடக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் தந்ததுன்னு சொல்லிவிட வேண்டும். இந்த பண்பு பெண்கள்கிட்ட வந்து விட்டது என்று சொன்னால் குடும்பத்தில் பல பிரச்சனை தீர்ந்துடும். இந்த கணவன்மார்கள் போய்கிட்டு அநியாயமாக லஞ்சம் வாங்குறது, கலப்படம் பண்ணுறது, ரொம்ப சம்பாதிக்கிறது, பொண்டாட்டி கேட்பாங்களுங்கிறது தான் மட்டும் பண்ணுறான். பொண்டாட்டியுடைய அளவு கணது ஆசையினால தானே எல்லா விதமான ஹராமான வழியிலும் அவன் போகிறான். அப்போ இது ஒரு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இது பேராசை இதெல்லாம் தடுத்துரும். பரக்கத்தை நம்புற எவனும் பேராசைப்பட மாட்டான். பரக்கத்துன்னு ஒன்று இருக்கிறது எவனா ஒழுங்காக நம்பிட்டான்னு சொன்ன அவன் ஏன் பேராசைப்படுறான்? அல்லாத தருவானப்பா, கொஞ்சமாக தந்தா நமக்கான, ரொம்ப தந்தா நமக்கான, தேவை பூர்த்தியான சரிதானே, என் காரியம் நடந்தால் சரிதானே, என் பிள்ளையை நான் படிக்க வச்சா சரிதான், என் பிள்ளைக்கு சோறு போட்டா சரிதான், வேலை முடிஞ்சு போச்சு, தங்குற ஒரு வீடு இருந்தால் சரிதான், அப்புறம் என்னத்துக்கு எனக்கு? இந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக நம்ம மாறணும். அடுத்ததாக வந்து தவறான முறையில் எவன் பொருளீட்டுகிறானோ அவனுக்கு பரக்கத்து கிடையாது. ஹராம் அல்ல அப்படி பரக்கத் செய்வான். முதல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒமன் அகதஹா பி ஹக்கிஹா, அந்த பொருளாதாரத்தை அதற்குரிய முறைப்படி, அதற்குரிய முறைனா மார்க்கம் அனுமதித்திருக்கிற முறை, மார்க்கம் அனுமதித்திருக்கிற முறைப்படி எவன் அடைந்து கொள்கிறானோ யுபாரக்கு லஹு ஃபீஹி, அவனுக்கு அங்கே பரக்கத் செய்யப்படும். ஒமன் அகதஹா பி கைரி ஹக்கிஹா, அதற்குரிய முறை இல்லாமல் செல்வத்தை எவன் அடைகிறானோ அது லம் யுபாரக் லஹு ஃபீஹி, அவனுக்கு பரக்கத்து கிடையாது. பரக்கத்து அடைகிறான்டா போதுங்கிற மனசு வேணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இது அனுமதித்த வகையில் இது வந்ததா, இந்த காசு லஞ்சம் வாங்கி வந்ததா, கலப்படம் வாங்கி வந்ததா, மோசடி பண்ணி வந்ததா, திருடி வந்ததா, யாராவது ஏமாத்தி வந்ததா, அல்ல கள்ளச்சாரையை வித்து வந்ததா, லாட்டரி சீட்டு வித்து வந்ததா, அல்ல தடை செய்த பொருள்களை விற்ற அப்படி வந்ததான்னு பார்க்கணும். அப்படி வந்தால் உனக்கு நம்பர் தான் பெருசா தெரியுமே தவிர அந்த பணம் வந்து இப்போ ஒரு 10 காசுடைய வேலையை கூட செய்யாது. கோடி கோடியா உனக்கு அல்லாஹ் தந்தா கூட அந்த கோடியுடைய வேலையை அது செய்யாது. கோடியை தந்துட்டு 2 கோடி தான் உனக்கு செலவு. பார்த்துட்டோம், ஹராமாக சம்பாதிக்கிறவர்கள்லாம் பார்த்தா தான் ரொம்ப சம்பாதிப்பானே தவிர அவனுக்கு செலவையும் கடனையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வச்சுக்கிறத விட 3 மடங்கு அவனுக்கு செலவாகும். பலவிதமான எல்லா விதமான நோயும் சேர்த்து கொடுத்துருவான்ல. இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்வான், சக்கரை எண்ணும், கொழுப்புன்னு, அது என்ன இதுன்னு பலவிதமான நோய்களும் அவனுக்கும் குடும்பத்துக்கும் எல்லாம் அந்த மாதிரி தான் செலவாகிட்டு இருக்கும். அப்போ பரக்கத்துன்னு ஒன்று இருக்காது, அல்லாஹ்வுடைய அருள்னு ஒன்று என்ன செய்யாது, இருக்காது. அப்போ அல்லாஹ்வுடைய அருளை நம்ம நாடுவதாக இருந்தால் நம்ம ரெண்டாவது என்ன நம்பணும், சரியான முறையில் வந்தா தான் நம்ம வாங்கணும். தப்பான முறையில் 10 காசு நம்ம தொட மாட்டோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஹலாலானது மட்டும்தான் நான் தொடுவேன், ஹராமானது ஒரு பைசாவை நான் தொட மாட்டேன், இப்படி நீங்கள் நடந்தால் அது கொஞ்சமா இருந்தாலும் அது ஹலால் என்ற காரணத்தினால அதுக்குள்ள அல்லாஹ் பரக்கத்தை வைக்கிறான். ஹலாலான முறையில் நீங்க சம்பாதிச்சதுனால, ஹலால் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறதுனால, ஹராமை தவிர்க்கிற காரணத்தினால உங்களுக்கு அல்லாஹ் இணைஞ்சிடறான், பரக்கத் செஞ்சிடறான். இப்ராஹிம் நபி அவர்களுடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் அவருடைய மனைவி மக்களை கொண்டு பாலைவனத்தில் விடுறாரு. பாலைவனம், அவருடைய மனைவியையும் அவருடைய இஸ்மாயில் கை குழந்தையும் கொண்டு விடுறாங்களே, மக்காண்டு இப்போ சொல்லக்கூடியது பாராண்டு சொல்லக்கூடிய அந்த பாலைவனத்தில் கொண்டு விடுறாங்க. ரப்பனா இன்னி அஸ்கன் துர்ரியத்தி பிவாதின் கைரிதி ஜரஐன் இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் யாருமே குடியிருக்காத பயிர் பச்சைகள் இல்லாத உன்னுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் என் குடும்பத்தை நான் வச்சுட்டேன், நீ அவங்களுக்கு பரக்கத் செய்யுன்னு சொல்லிட்டாரு. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டு பரக்கத் செய்யலையா? ஒரு அந்த தண்ணி குழந்தை தண்ணிக்காக வேண்டி வந்த ஒரு நீரூற்று வந்து எவ்வளோ ஒரு பரக்கத்தா இருக்குது. லட்சோபோ மக்கள் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக இன்றைக்கு அனுபவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. குறையுதா? அதான் பரக்கத்துங்கிறது. அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா தண்ணி இல்லாத பாலைவனத்தில், நீரோட்டம் இல்லாத பாலைவனத்தில், சின்ன ஒரு நீரூற்றுல லட்சம் மக்கள் எடுத்துக்கொண்டால் கூட அது வத்த மாட்டேங்குது, குறைய. இதுதான் பரக்கத்துங்கிறது. நம்ம அறிவு என்ன சொல்ல, இந்த கிணத்துல உள்ள தண்ணி அந்த ஊருக்கே பார்த்தாது நம்ம சொல்லுவோம். ஏன், முழங்கால் அளவு கூட தண்ணி இருக்காது. கிணத்துல இறங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அதில் உள்ள அளவு எவ்வளோ இருக்கு, முட்டுக்கால் அளவு கூட அந்த தண்ணி கிடையாது, இவ்வளவு தண்ணி தான். ஆனா எடுக்க அப்படி இருந்துட்டு அது அளவு வந்துட்டு இருக்கும். எவ்வளவு ராட்சச மோட்டர்களை போட்டு எடுத்தாலும் அது குறைய மாட்டேங்குது. இதுதான் பரக்கத்துங்கிறது. பரக்கத்தின வழங்குதா? அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு போயிட்டாரு, அங்க வந்து நீ தான் காப்பாத்தனல்லா, உன்னுடைய அருளை செய். ஒண்ணுமே இல்லையே, பயிர் இல்லை, பச்சை இல்லை, புல் பூண்டு இல்லை, அங்க கொண்டே ஒரு விட்டாருன்னு சொன்னா எதை நம்பி விட்டாரு? என்னத்தை திம்பாங்க? எழுதலையாவது இருந்துச்சா? ஒரு கோதுமையாவது இருந்துச்சா? அக்கம் பக்கத்தில் குடிகளாவது இருந்துச்சா? ஒண்ணுமே இல்லை. ஒண்ணும் இல்லாத இடத்திலும் அல்லாஹ் நாடுனா தருவாண்டு கொண்டே விட்டார, தந்தானா இல்லையா? அப்ப நம்ம இதை நம்ப மாட்டேங்கிறோம். அப்ப நம்ம இப்படி நம்பணும். அல்லாஹ் நாடி விட்டால் எவ்வளவு குறைவானது தந்தாலும் எங்களுக்கு பரக்கத் செய்வான்னு இந்த பெண்கள் நினைச்சு பாருங்க.
பல பிரச்சனை சால்வ் ஆகிடும். குடும்பத்தில் உள்ள சண்டை சச்சரவு எல்லாத்துக்கும் காரணமே என்ன? பத்தலைங்கிறது தான் காரணமே. நிறைய பஞ்சாயத்துகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு வேறு விஷயங்கள்லாம் நம்ம குறைவாக தான் இருக்கும். அதிகமான பிரச்சனை என்னன்னு சொன்னால் போதுமானதா இல்லை இதுதான் விவகாரமாக இருக்கிறது. போதுமானதா இல்லைன்னா வச்சுக்கிட்டும் கொடுக்காம இருக்கு, அதெல்லாம் தனி விஷயம். அது ஒரு தனியாக செக்ஷன் நம்ம முதல்ல பேசிட்டோம். ஆனால் இல்லாதவனையும் போட்டு கசக்கிறது, எப்படியாவது நீ அதிகமாக சம்பாரிச்சிட்டு வந்து விரட்டுறதெல்லாம் இருக்கா இல்லையா? இந்த தன்மைகள்ல நம்ம என்ன செய்யணும்? விடுபட வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஹராமானது நம்ம அடையக்கூடாது. போதும் என்ற மனசோட எதையும் பெற்றுக்கொள்ளணும். பத்தாதுங்கிற எண்ணத்தோட பெற்றுக்கொள்ளக்கூடாது. இப்படி எல்லாம் நம்ம நடந்து கொண்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? நமக்கு பரக்கத் செய்வான். இந்த பரக்கத்தை சரியா புரிந்து கொண்டோமையானால் பேராசை நம்ம மட்டும் விலகிறோம். பேராசை விலகிருச்சுன்னு சொன்னா இருக்கிற கஞ்சியோ கூழ குடிச்சா கூட அவ்வளவு சந்தோஷமா வாழ்வாங்க, எந்த குழப்பமும் இல்லாம வாழ்வாங்க. அவன் நிம்மதியா இருந்தா நீங்க நிம்மதியா இருக்க முடியும். நீங்க பேராசைப்பட்டு அவனை சந்தில எடுத்து விட்டு போயிட்டீங்கன்னா அவன் நிம்மதியா வீட்டுக்கு இருக்குமா? வீட்டுல வரமாட்டானே, அவனுக்கு சந்தோஷம் இருக்காத. அவனுக்கு சந்தோஷம் இல்லாட்டி நீங்க சந்தோஷமா இருக்க மாட்டீங்களே. இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி பெண்கள் இந்த காசாசைய பொருளாசைய, அடுத்தவர்களை பார்த்து நகைக்கு ஆசைப்படுறது, அடுத்தவர்களை பார்த்து மங்களாக்கு ஆசைப்படுறது, அடுத்தவன் மாதிரி எனக்கு கார் வேணும்னு ஆசைப்படுறது, இதை விட்டுப்புட்டு உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய கணவருடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு உங்க வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம்னு நீங்க நினைச்சு பாருங்க. எல்லா காரியமும் நிறைவேறும். எல்லாம் அற்புதமான முறையில் அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவான். இன்னும் பெண்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள், இந்த குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட கடமைகள் இருக்கின்றன. அடுத்தடுத்த வாரங்கள் அதை பார்க்கலாம். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன் அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அஸ்ஸலாமு அலைக்கும்.